ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் 2025 வருஷம், இந்த புரட்டாசி மாதம் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன சார் எல்லோரும் தான் ராசி பலன் சொல்கிறாங்க, மாத பலன் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு பொருந்தி இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாது. பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தவங்களுக்கு பொருந்தி இருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம். சரி, நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க, இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இதை பற்றி தான் நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, ரெண்டாவது ஒரு விஷயம், அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும், யாருக்கு திருமணம் கைகூடும், அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்ஸஸ் ஆகும், காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு, கடன் யாருக்கு தீரும், அதே மாதிரி ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்ருக்குறோம், இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ளார இருக்கும், எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனில் வந்து பார்க்க போகிறோம். ரிஷபராசி ஆன்மீக அன்பர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கு போகக்கூடாது, காதல் யாருக்கு சக்ஸஸ் ஆகும், நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம் அது வெயிட்டிங்கில் இருக்குது, தேர்ட் அம்பையர்கிட்ட கிரிக்கெட் சொல்கிற மாதிரி தேர்ட் அம்பையர்கிட்ட சொல்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்குது, யாருக்கு பாசிட்டிவான அப்ரோச் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், யாருக்கு மேரேஜ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி இதனுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஓகேங்களா, இப்போது புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுனம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், கன்னின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த கன்னி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ராசி அதிபதி ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்துல சிம்மத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறார், ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். அப்படிங்கிற போது இவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வரும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து முதலீடு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய துறைகள், சரிங்களா, அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இதில் வந்து இவங்க முதலீடு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். இன்னொரு விஷயம், மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து கும்பிடும்போது இவங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம் வந்து கூடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு என்ன பலன் புரட்டாசி மாதத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பார்த்துங்க, இவங்களுக்கு வந்து வீடு மனை வாகனம் இதை சார்ந்து ஒரு செலவு வரும். சரிங்களா, அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கொண்டு வந்து விட்டுறோம். ஓகேங்களா, சரி, அதே மாதிரி அடிவயிறு சார்ந்த பிரச்சனை வலி இதை சார்ந்த ஏதாவது ஒரு பாதிப்பு இவங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் இவங்களுக்கு தீரும். சரிங்களா, ரிஷபராசிக்காரங்களுக்கு கடன் தீரும். அதே மாதிரி நோய் இருந்துச்சுன்னா, நோய் மர்ம உறுப்பில் இருந்தாலும் சரி, பால்வினை நோயாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல்லால் வரக்கூடிய பிரச்சனை, சரிங்களா, நம்மளுடைய பேச்சால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லலாம். எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பெருமாள் கோயில் தான் பெஸ்ட்டு. அதுலேயுமே லட்சுமியுடன் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட பெருமாள் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாய் தந்தையருக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக தாய்க்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், தந்தைக்கும் இந்த ஜாதகருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அது புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ளார அது தானாகவே சரியாயிரும். இதுக்காக நீங்கள் பெரிய கஷ்டப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம். எது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா பெருமாள் கோயிலுக்கும் 108 வைணவ திருத்தலங்களுக்கும் நம்மளால் போக முடியாது இந்த 30 நாளில். முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போகலாம். சரிங்களா, துளசி மாலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாமிக்கு கொடுத்து சாமிக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வீட்டில் வந்து நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்புறம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயதசமி பூஜைகள்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி பூஜைகள் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்க
ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 100% நல்ல பலன் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் வந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாதத்துக்கு அதாவது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறனால உங்களுக்கு தனம் குடும்பம் சார்ந்த ஒரு வகையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தன வரவும் ஆரோக்கியமான குடும்ப சூழல் அமைப்புகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே பார்க்கலாம். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வுகள் வந்து இந்த அமைப்பில் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.